இன்றும் முக்கிய செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டத்திற்கு ஏற்பாடு. வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி கையெழுத்து போராட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்காளி கட்சிகளில் ஒன்றான சமத்துவ கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் மு. சந்திரகுமார் வெளியிட்ட ஊடக அறிக்கை சம்பந்தமான ஒரு விவரத்தை பார்க்க போகிறீர்கள். 3 நாள் காய்ச்சல், அளவெட்டியில் ஒருவர் மரணம், விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகாம், எச்சரிக்கும் கம்மன் பிளவு, தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரனின் மக்கள் பாதை என்ற தொனிப்பொருளில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக பிவித்துரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக ஒரு விரிவான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பின்னால் உக்ரைனில் நேட்டோவை சேர்க்க முடியாது, இணைக்க முடியாது ட்ரம்ப் அறிவிப்பு. வாஷிங்டனில் உக்ரைன் நேட்டோவில் சேர்க்க முடியாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை பெற்றெடுக்கும் ரோபோக்களை உருவாக்க சீனாவில் புதிய முயற்சி. சீன விஞ்ஞானிகள் மனித கருவை சுமந்து குழந்தைகளை பெற்றெடுக்கும் ரோபோக்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், இந்த ஆண்டில் இதுவரை 257 பேர் நீரில் மூழ்கி மரணம், உயிரிழந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் விரிவாக பார்க்க போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டத்திற்கு ஏற்பாடு. வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச விசாரணை கோரி கையெழுத்து போராட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான சமத்துவ கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மு. சந்திரகுமார் வெளியிட்ட ஊடக அறிக்கையில், யுத்த காலத்தில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு நீதி கோரி தமிழ் மக்கள் இன்று போராடி வருகின்றார்கள். குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வடகிழக்கு தழுவிய ரீதியில் வருடக்கணக்கில் போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி எந்த அரசும் இதுவரை எந்த பதிலும் வழங்கவில்லை. இதேவேளை புதிதாக மனித புதைகுழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குள் இருந்து சிறுவர்கள், பெண்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் என எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இந்த மனித புதைகுழிகள் தொடர்பில் உள்நாட்டில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவேதான் தமிழ் மக்கள் இந்த விடயங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றை கோருகின்றார்கள். மனித புதைகுழிகள் தொடர்பான நவீன தொழில்நுட்ப உதவிகள் உட்பட சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தமிழ் மக்களின் இக்கோரிக்கையினை வலியுறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டத்தை அடுத்த வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாள் காய்ச்சல், அளவெட்டியில் ஒருவர் மரணம். அளவெட்டியில் 3 நாள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நபர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அளவட்டி மத்தியைச் சேர்ந்த தில்லை முருகேசு வயது 72 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். குறித்த நபருக்கு 3 நாட்களாக காய்ச்சல் ஏற்பட்டதால் அளவட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி பிற்பகல் நெஞ்சுவலி காரணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் இராணுவ முகாம்கள், எச்சரிக்கும் கம்பில, தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரனின் மக்கள் பாதை என்ற துணிப்பொருளில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தோன்றுவதாக பிவித்துரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். பிவித்துரு கெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அன்று அதற்கு பின்னால் நின்றவர்கள் பிரபாகரன், இன்று யார் இருக்கிறார் என்று தெரியாது என்றும் கம்மன் பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர்,
மக்கள் வாழும் பகுதிகளில் இராணுவ முகாம்களை அமைப்பது சட்டவிரோதமானது என்கின்றார் சுமந்திரன். அதனாலே இராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கின்றன என்கின்றார். அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் கோமகம பகுதியில் பாரிய இராணுவ முகாம் இருக்கின்றது. அங்குள்ள மக்கள் இராணுவ முகாமுக்கு உள்நுழைய அஞ்சுவார். ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பயம். அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள். அப்படியானால் குறித்த இளைஞர்களை யாராவது தூண்டிவிட்டுள்ளனரா? இது திட்டமிட்ட செயற்பாடாகவே தோன்றுகின்றது. இராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களவாட செல்வது லேசான காரியமல்ல. அவர்கள் யாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு பலிக்கடாவாக இருக்க வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரன் யுத்தம் செய்து கூட ஒரு முகாமையாவது அகற்ற முடியாத நிலையில் பிரிவினைவாத ஆக்கத்தின் ஒரு செயற்பாடாகவே நான் இதனை பார்க்கின்றேன். கத்தாலுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனை நோட்டோவில் இணைக்க முடியாது, ட்ரம்ப் அறிவிப்பு. உக்ரைன் நோட்டோவில் சேர்க்க முடியாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நோட்டோ அமைப்பில் இணைய ஆர்வம் காட்டி வந்தது. இதனை கடுமையாக எதிர்த்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் நோட்டோவில் இணையும் முடிவை கைவிடாவிட்டால் உக்ரைன் மீது போர் தொடுப்போம் என கூறி தாக்குதலை தொடங்கினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 2022ஆம் ஆண்டு தொடங்கிய போர் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அலாஸ்காவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இந்த சந்திப்பில் எந்த ஒரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதேவேளையில் உக்ரைன் டொனாட்ஸ் பிராந்தியத்தை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றது. புடின் சந்திப்பை அடுத்து வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போது பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரும்பினால் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரலாம், இல்லை என்றால் தொடர்ந்து சண்டையிடலாம். இந்த போர் எப்படி தொடங்கியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒபாமா வழங்கிய கிரிமியாவை திரும்ப பெற முடியாது, உக்ரைனை நோட்டோவில் சேர்க்க முடியாது, சில விடயங்கள் ஒருபோதும் மாறாது என தெரிவித்துள்ளார். குழந்தைகளை பெற்றெடுக்கும் ரோபோக்களை உருவாக்க சீனாவில் புதிய முயற்சி. சீன விஞ்ஞானிகள் மனித கருவை சுமந்து குழந்தைகளை பெற்றெடுக்கும் ரோபோக்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சீனா ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் முன்னணியில் உள்ளது. அங்கு சமீபத்தில் ரோபோக்கள் விற்பனைக்கு என்றே பிரத்யேக வணிக வளாகம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் சீனாவின் குவாங்கோவை சேர்ந்த கைவா டெக்னாலஜி நிறுவனம் கருவை சுமந்து குழந்தை பெற்றெடுக்கும் திறன் உடைய ரோபோவை உருவாக்கும் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த ஆய்வுக்கு சிங்கப்பூரின் நான்ஜாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் ஜாங் கிபாங் தலைமை தாங்குகின்றார். இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றால் மலட்டுத்தன்மை உள்ள தம்பதியர் அல்லது உயிரியல் கற்பத்தை விரும்பாதவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறித்து விஞ்ஞானி ஜாங் கிபாங் கூறுகையில், இது தொழில்நுட்ப ஆய்வு தற்போது மேம்பட்ட நிலையில் உள்ளது. ரோபோவின் வயிற்றில் செயற்கை கரு அமைப்பை பொருத்தி செயற்கை முறையில் கருத்தரித்தல் செய்யப்படும். கரு அதில் வளரும். இந்த ரோபோவின் மாதிரி அடுத்த ஆண்டு அறிமுகமாகும் என்று தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பம் 2017இல் செயற்கை கருப்பை திரவத்துடன் கூடிய பயோபோக் மூலம் ஆடுகள் கருவிலிருந்து வளர்க்கப்பட்ட ஆய்வை அடிப்படையாக கொண்டது. இந்த தொழில்நுட்பம் வெற்றியடைந்தால் தாயுடன் கருவில் வளரும் குழந்தைக்கு எப்படி பிணைப்பு ஏற்படும், அதற்கு மனரீதியாக என்ன தாக்கம் ஏற்படும் போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன.